இது ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னால் இது பாருங்க, இது இவர் வாழ்ந்த காலம் எழுதி கிடக்கு, செத்த காலத்தையும் எழுதி கிடக்கு. கல் இங்கே ஹிட்லர் ஆட்சி காலத்தில் இறந்து போனவர் இருக்கிற ஜூதர்கள் அடிமையாக இருந்து செத்தவர் அவர்களது ஞாபகார்த்தமாக அவையின் பரம்பரையில் இருந்து வந்தார்கள். இப்போ இங்கே இருக்கிறார்கள் அரண் தான் இந்த கல் பதிக்கிறது. இந்த வீட்டுக்கு முன்னால் இவர்கள் செத்தார்கள். இந்த வீட்டின் வாசல் இருக்குது. அவள் தான் இந்த செத்தா அவையிட்ட பேர் வழியான ஆக்களாரன் அவையின் பிள்ளைகள் பீட்ட பிள்ளைகள்லாம் இதில் பதிக்கிறார். அவையின் பேர் இதுலேருந்து சட்டுக்கு கொஞ்சம் காசு கட்டணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் காசு கட்டணும். ஆனால் இது பதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட காசு கட்டி போட்டு நீங்கள் பதிஞ்சது இந்த நகரத்துக்கு கொஞ்சம் காசு பெரியம் கட்டினேன். கட்ட வேணும் பெரியம் கட்டினா சரி. இப்படி இடக்கிட இருக்குது. அங்கே நான் வேறு இடத்துல காட்டுறேன். நான் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி இங்கெல்லாம் பதிஞ்சு இருக்குது இடத்துல பார்ப்போம். வேறு இடத்துல எங்கே இருக்குன்ட்டு இப்படி தங்க. இது சைக்கிள் ஒரு இன்ஜினியர்கிட்ட இது வேறு இவ்வளோ காலம் வாழ்ந்து கடைசி நாசிகளால் கொலை செய்யப்பட்டேன்னு சொல்லி இருக்குது. இவர் ஒரு ஜூதர் இனத்தை சேர்ந்தவருண்டு. இப்படியான கல்லுகள் இங்கே வைக்கிறதுக்கு இந்த மாநகரத்தில் இது அனுமதி. ஜெர்மனியில் கூடுதலாக எல்லா இடத்துலையும் வைக்கிறதுக்கு அனுமதி. இப்படியான கல்லுகள் ஜெர்மனியில் வைக்கலாம். எங்கேயுமே வைக்கிறதுக்கு அனுமதி கிட. அவர்கள் அவற்றை உறவினர்கள் அறந்து பரம்பரையாக இப்படி வைக்கணும். இந்த கல் இப்படி நிலத்தில் பதிக்கலாம். இப்படி நிலத்தில் அவையன்ற பேரை சொல்லி பதிக்கணும். சைக்கிள் பாதை செய்தால்தான் இவர்